ஈடுநிலா இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். 2025 ஆண்டிலும் 4ஆம் மாதத்தில் தேவன் நம்மை நடத்திருக்கிறார். 4ஆம் மாதத்திலும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கடந்த 3 மாதங்களாக இந்த புதிய வருஷத்துல புதுவிதமான அற்புதங்களை தேவன் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு மாதமும் 2-3 ஆசீர்வாதங்களை கொடுத்ததன்படியாய் நம்முடைய வழிநடத்துகின்றார். இந்த 4வது மாதமும் தேவன் நமக்காக கொடுக்க இருக்கிற வாக்குத்தத்தம் யோவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். வெளியின் மிருகங்களே, பயப்படாதீங்கள், வனாந்தரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும், விருட்சகங்கள் காய்களை காய்க்கும், அத்திமரமும் திராட்சை செடியும் பலனை தரும். அல்லேலூயா. அதனாலும் அருமையான வார்த்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். பயப்படாதிருங்கள், வனாந்தரத்தை பார்த்து பயப்படாதிருங்கள், அதில் இருக்கிற வறட்சியை குறித்து பயப்படாதிருங்கள், அதில் இருக்கிற வறண்ட நிலங்களை குறித்து நீங்க பயப்படாதீங்கள் தேவன் நமக்கு சொல்லியிருக்கிறார். வறட்சியான உங்கள் வாழ்க்கையில, வறண்டு போன அந்த பனாந்தரம் போல உங்கள் வாழ்க்கையில மேய்ச்சலை காண செய்வேன் என்று ஆண்டு வாக்கு பண்ணுகிறார். அது மாத்திரம் இல்ல, ஆண்டவர் திராட்சை செடியும் அத்திமரம் தன் கனியை கொடுக்க தன் பலனை கொடுக்கும் என்று சொல்லி வாக்கு பண்ணுகிறார். 4 விதமான ஆசீர்வாதத்தை நமக்கு இந்த இடத்துல கொடுக்கிறார். உங்க வாழ்க்கை வறண்டு நிலம் போல இருக்குதா, வனாந்தரம் போல இருக்கிறதா, நீங்க மேய்ச்சலை காண்பீர்கள். மேய்ச்சலை காண்பீர்கள் என்று சொல்லும் போது அந்த இடத்துல செழிப்பு காணப்படும். நமக்கு தேவையான தண்ணீர் கிடைக்கும், நமக்கு தேவையான அந்த மேய்ப்பருக்கு உண்டான அந்த ஆடுகளுக்கு உண்டான உணவுகள் கிடைக்கும், தேவைகள் பூர்த்தி செய்யப்படும். தேவன் அந்த 2வது கருத்தை சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு விருட்சகங்கள் காய்களை காய்க்கும். எதுவுமே காய்கள் காய்க்காத, எதுவுமே இல்லாத வறட்சியா இருக்கிற அந்த செடி விருட்சகங்கள் கூட காய்களை காய்க்கும் என்று தேவன் நம்ம சொல்லியிருக்கிறார். திராட்சை செடியும் ஆனாலும் சரி, அத்திமரங்கள் ஆனாலும் சரி, தன் பலனை கொடுக்கும் என்று சொல்லியிருக்கிறார். இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த மாதத்துக்கு என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என்றால், உங்கள் வாழ்க்கையில உங்கள் வேலைகள் இல்ல வனாந்தரத்தை போல அமைதலை காணப்படுகிறது, அது உங்களுக்கு ஒரு புயல் இருக்கிறது, வறட்சி இருக்கிறது, உயர்வு இல்லை, மேன்மை இல்லை நினைக்கும் போது அங்கு உங்களுக்கு மேன்மையை ஆசீர்வாதத்தை தேவன் தர ஆயத்தமா இருக்கிறார். விருட்சங்கள் காய்களை காய்க்கும் என்று சொல்லும் போது தேவன் இந்த மாதத்துல உங்களுக்கு தேவையான பலன்களை தருகிறது. அதாவது கற்பத்தின் கனிகளுக்காக காத்து கொண்டிருக்கிற கற்பத்தின் கனிகளையும், திருமணத்தின் வாழ்க்கைக்காக காத்து கொண்டிருக்கிற திருமண வாழ்க்கையையும், பாவத்தின் மீட்பையும் ரட்சிப்பையும் தேடிக்கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு அது தருகிறவராக இருக்கிறார். இந்த மாதம் அப்படிப்பட்ட ஒரு மாதமா இருக்கும். 3வதாக, திராட்சை செடியும் அத்திமரமும் தன் பலனை கொடுக்கும். திராட்சை செடி நீங்க கனி கொடுக்கிற திராட்சை செடியாகும். அத்திமரம் நீங்கள் கனி கொடுக்கிற தன் பலனை தந்து கொண்டிருக்கிற அத்திமரமாயும் நீங்க இருப்பீங்கன்னு சொல்லியிருக்கிறார். இத்தனை நாள் உங்களுக்கு வியாபாரம் இல்லாம, வருமானம் இல்லாம, ரொம்ப கடன்தொழில கஷ்டப்பட்டது. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மாதத்துல உங்களுக்கு உண்டான நன்மை நிமித்தமாய் நீங்கள் திருப்தி அடைவீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். நீங்க மற்றவங்களுக்கு பலன் கொடுப்பீங்க. அந்த அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தில் நடத்த இருக்கிறார். நமக்குள்ள ஆசீர்வாதம் நமக்கு மாத்திரம் மற்றவர்கள் நம்ம சுற்றி இருக்கும் ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்படுவதற்காக தேவன் இந்த மாதத்துல பயன்படுத்த இருக்கிறார். விசுவாசிங்க, தேவன் கொடுக்கிற வாக்குத்தை பற்றி விசுவாசிங்க. வறண்ட பாலைவனம், அந்த வறண்ட வனாந்தரத்துல வியாதிகளால வியாதிக்கப்பட்டிருக்கலாம், பலவீனத்தினால, மனசோர்வுனால. தேவன் கூட இந்த 40 நாள் கூட நம்ம தானித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் வியாகுலப்படுகிறார், அவர் வேதனைப்படுகிறார் சொல்லி. அவருடைய வாழ்க்கையை எதற்காக வியாகுலப்படுகிறது, வேதனைப்படுகிறது? நம்மளுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக காணாதிசத்தை காணுவதற்காக இந்த மாதம் தேவன் அதான் சொல்லுகிறார். பயப்படாதீங்க, எதை குறித்தும் பயப்படாதீங்க. எந்த காரியம் உங்களை கூட்டத்தை உங்களை மேன்மையா உங்களை ஒரு மனிதர்களோ இல்ல உங்க அதிகாரிகளோ, உங்க மேல் அதிகாரிகளோ உங்களை துன்பப்படுத்தினா, உங்களை அவதூறு பேசினா, உங்களை கீழே வெள்ளத்தை செய்தா, இல்ல வியாதிகள் உங்களை அண்டி பிடித்து கொண்டு உங்களை விடாது தொடர்த்தி கொண்டு, அதுக்கு பயப்படாதீங்க. நிச்சயமா ஆண்டு சொல்லுகிறார், வனாந்தரம் மேய்ச்சலை காணும், விருட்சங்கள் தன் காய்களை காய்க்க செய்யும், திராட்சை செடியும் அத்திமரம் தன் பலனை கொடுக்கும். இந்த வார்த்தையில விசுவாசம். தேவன் இந்த மாதத்துல இந்த வார்த்தையின்படியே உங்களுக்கு கண்டிப்பான நன்மைகளை செய்வார். 4 விதமான நன்மைகள். உங்கள் வறண்ட பாலைவனம் செழிப்பா மாறும். உங்கள் விருட்சகங்கள் காய்களை கொடுக்கிற, கனிகளை கொடுக்கிற ஆசீர்வாதமான விருட்சகமாய் மாறும். உங்களுடைய திராட்சை செடியும் அத்திமரமும் தன் பலனை மற்றவங்களுக்கு கொடுக்கிறதா இருக்கும். தேவன் அதுதான் அந்த மாதத்துல வாக்குத்தத்தமா சொல்லியிருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய், இந்த வாக்குத்தத்தம் மூலமாய் நிறைப்போராக சுகம் செய்வோம். நீங்கள் அதிகமாக நேசி நல்ல தகப்பனே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த வேலையிலும் ஆண்டவரே 4வது மாதத்திற்கான ஆசீர்வாதத்துக்கான அனுசரி ஜெபிக்கிறோம். இந்த வாக்குத்தத்தமான இந்த வார்த்தைகள் நிறைவேற முடியாது. யாரெல்லாம் இந்த காலையில பார்க்கிறாங்களோ, இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிறாங்களோ, அவங்க வாழ்க்கையில் இந்த வார்த்தைகள் நிறைவேற முடியாது மருத்துவ ஒப்புவிட்டு ஜெபிக்கிறோம். இயேசுவே, நீங்க கிட்டி சேருவீரா. ஆண்டவரே, வனாந்தரமான வாழ்க்கை மேய்ச்சலை காண செய்யுங்க, நல்ல ஆசீர்வாதத்தை காண செய்யுங்க, வறட்சி இல்லாதபடி பிள்ளைகளை நடத்துவீராக ஒப்பு கொடுக்கும். குடும்பத்தில் கடன் பாரத்தினால ஆண்டவரே அவதிப்பட்டு கொண்டிருக்கிறவர்களுக்கு தகப்பன் நீங்க நல்ல மேய்ச்சலை காண செய்யுங்க, நல்ல விளைச்சலை காண செய்யுங்க.
அதுதான் வேதத்துல நாங்கள் வாசிக்க நீ கொடுத்த வாக்கு அதுதான். இந்த மாதம் நல்ல விளைச்சலின் மாதமாக இருக்கும். கானான் தேசத்துக்கு உண்டான செழிப்பின் மாதமாக இருக்கும். இந்த பிள்ளைகள் இந்த மாதத்துல எல்லா கடன் பாரம் நீங்கும்படியாக இடத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த காணொலி பார்த்துக்கொண்டு கடன் பிரச்சனையால் வியாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையிலும் தேவன் அந்த வறட்சியை நீக்கி செழிப்பை கட்டளையிட்டு அந்த கடன் பிரச்சனை நீக்குவீராக ஒப்புக் கொடுக்கும். தேவன் தாமே உங்களுடைய நிற்பீராக ஒப்புக் கொடுக்கும். இயேசு நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். God bless you.